காய்ஸ் கருப்பு படம் எபிக் ஸ்க்ரீனில் பார்க்க வந்திருக்கோம். கருப்பு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்ப்போன்ட்டு கேளம்பாக்கம்ல இருக்க ராக்கி சினிமாஸ்க்கு தான் வந்திருக்கோம். சென்னையிலேயே இங்கே மட்டும்தான் எபிக் ஸ்க்ரீன் இருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூடே வருது. எபிக் என்ன ஐமேக்ஸில் பார்க்குறோம். கைஸ் அங்கே சூர்யா அண்ணாவோட பேனர் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே போய்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே போயிட்டோம். சீட்ஸ்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம பார்க்குற தேட்டர்ஸை விட கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் என்னால் ஃபீல் பண்ண முடியல. ஐஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. சூர்யாவோட கேமியோ வந்து சூப்பராக இருக்குது. எப்படா இருக்குது இச்சி சொல்லு, எப்படி இருக்குது? தண்ணி எப்படி இருக்கும்? தண்ணி மாதிரி தான். படம் எப்படி இருந்தது? நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக நான் இது செகண்ட் டைம் பார்க்குறேன். பொண்டாடி உன்னை செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. செகண்ட் டைம் பார்த்ததுனால எனக்கு ஓகே படம். அப்படி இருந்ததா உன்னோட? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படியே லாக் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். சூப்பராக தான் இருந்தது. கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரைட்டிங் ரொம்பவே மொக்கையாக இருந்துச்சு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே சாமி வரவங்களை பார்த்தா ரொம்பவே பயப்படுவேன். பட் இந்த படத்தில் வர்றது கருப்பு சாமி அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். பட் எனக்கு அது மாதிரி எந்த ஒரு சீனையும் ஃபீல் ஆகலை. கிளைமேக்ஸில் லைட்டாக வந்துட்டு போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் படத்தில் கதை இருந்தாலுமே ரைட்டிங் அந்தளவுக்கு இல்லாதனால படம் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஸ்வஸ்னிகா அண்ணன் டான்ஸையாவது வச்சிருக்கலாம் கைஸ். அதுவுமே இல்லை. மொத்தத்தில் கருப்பு ஒரு வெறுப்பு.